நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்துக்கும் வித்யாபுத்திர டி.ஆர். ராஜா குளத்துலேருந்து பேசுகிறேன். ஸ்ரீ மாத்திரை நமக. இது என்னுடைய 515வது வீடியோ. தாடேப்பள்ளி ராகவ நாராயண சாஸ்திரியினுடைய இறுதி பாகம், அதாவது 6வது பாகம் பார்க்க போகிறோம் இன்றைக்கி. ராகவ நாராயண சாஸ்திரி பெரிய பால உபாசகர். பாலாதான் மெயின் அவருக்கு. திரும்ப திரும்ப ஒன்மோர்த்திங், ஆந்திர பிரதேஷ்லாம் அப்படின்னா தெலுங்கானா ஆந்திரா தேசம்னாலும் சரி, டோட்டலாக ஆந்திர பிரதேஷ் ஏபி, அவள் அதில் வனதுர்கா உபாசனை சமஸ்ட். ஸ்ரீவித்யாவில் வனதுர்காவை பண்ணாமல் ஸ்ரீவித்யா மந்திரம் முழுமை அடையாது. அவளை தமிழ்நாட்டில் அது கிடையாது. துர்கா இருக்க தவிர வனதுர்கான்னு ஸ்பெசிஃபை பண்ணுறது பதிலாக ஆந்திர பிரதேஷில் அவளுடைய நியமத்தில் எப்படி வருதுன்னா, வனதுர்கா உபாசனம் இல்லாமல் அங்கே ஸ்ரீவித்யை முழுமை அடையாது. ஸோ வனதுர்கா உபாசனம் பண்ணிட்டு இருக்கார் அவர். தாடேப்பள்ளி ராகவ நாராயண சாஸ்திரி வனதுர்கா உபாசனம் நல்லா பண்ணுறார். அந்த மாதிரி இருக்கார். எப்படி வனதுர்கா அவரை காப்பாற்றினான்னு ஒரு இது இருக்குது. என்னென்ன, ஒரு சமயம் நரசபுரம்னு ஒரு ஊர். இவர் இருக்கிறது இந்த இதில் இருக்கார், தாடேப்பள்ளியில் இல்லை, அது செண்டோலோன்னு ஒரு ஊர் பெயரா இல்லையா, அங்கே இருக்க. அங்கேயே கூப்பிட்டு அனுப்புகிறா. ஒரு பெரிய இது நடக்கிறது, ஒரு ஃபங்க்ஷன். அதுக்காக அவரை கூப்பிட்றா. அவருக்கு மரியாதையெல்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆள் அனுப்பிச்சு உட்காந்து இந்த பர்டிகுலர் டேட்லேருந்து. ஸோ இப்போ எல்லாமே அன்னகாரெலாம் முடிச்சுட்டு ஜப்பதப்பெல்லாம் முடிச்சுட்டு இஸ் ரெடி டு லீவ் டு நரசபுரம். இந்த நரசபுரம் போகிறதுக்கு பீமாவரம் ஒரு இடம் இருக்குது ஆந்திராவில். அதை தாண்டி தான் நரசபுரம் போய் ஆனோம் அவர். ஸோ மாதிரி போன மேய்ச்சல். அப்போ திடீர்னு ஒரு வெயிட் பண்ணுறதை பார்த்துட்டு ஒரு பையன் வரான், ஒரு யங் பர்சன், யங் லேடு. சார், நான் நரசபுரம் தான் போகிறேன், அங்கே தான் வந்திருக்கேன், நான் உங்களை ஐஷம் போகிறேன் வாங்கோ அப்படின்றான். ஷேர் ஹி இஸ் ஆல்சோ ஸ்டார்டட் வாக்கிங் அலாங் வித் யூ. ஒரு ஃபாரஸ்ட் ஏரியாட்ட அங்கே ஆல்ரெடி கொள்ளைக்காரர்கள், வெளிப்படை கொள்ளைகள் அவள்லாம் ஒன்றா சேர்ந்துட்டு இவர் அந்த இது போட்டிருப்பார், அந்த கவச குண்டலம் மட்டும் போட்டிருப்பா. அவள் மகர குண்டலம். இந்த மகர குண்டலம் கையில் பெரிய காப்பு போட்டிருப்பா, செயின் என்ன போட்டிருக்காரு. இதெல்லாம் கைட்டு கொடுங்க, இல்லைன்னா கொண்டுடுவோம் உங்களான்றார். இங்கே நடு காட்டில் சொல்லும்போது வேறு வழி இல்லாமல் தன் உத்தரவியத்தை எடுத்து எல்லாத்தையும் முடிச்சு கட்டி கொடுத்துட்றாரு அவர்கிட்ட. உத்தரவி மேல் வஸ்திரமும் இல்லை, இடுப்பு வஸ்திரம் ஒன்று தான் இருக்குது. ஒரு பிராமணனுக்கு 3 வஸ்திரம் சொல்லியிருக்கு. ஒரு பிராமணனுக்கு ஆல்வேஸ் வேர் 3 அப்படின்னா வேஷ்டி, இடுப்பு வேஷ்டி, அதுக்கு மேலே கட்டுறதுக்கு ஒரு துண்டு, மேலே போடுறது யோக வஸ்திரம் மட்டும் போடுறதே உத்தரீயம் பேர். இந்த உத்தரீயம் இந்த 3 போட்டுட்டு இருக்கணும், 3 வஸ்திரம் இருக்கணும். இவர்கிட்ட எல்லாத்தையும் இந்த கொள்ளைக்காரை வாங்கிட்டு இவர் நடுக்காட்டில் விட்டுட்டு போயிடுறேன். என்னடா செய்கிறது, இது மாதிரி இருட்டாகிடுச்சு, எப்படி அந்த இடத்துக்கு நரசபுரத்துக்கு போகிறதுன்னு தெரியல. அது மாதிரி அம்பாள் உபாசனை பண்ணிட்டே வராது. பார்த்தா உள்ள ஒரு குடிசையாட்டம் தெரிகிறது. அங்கே பார்த்தா ஒரு விளக்கு தெரிகிறது. ஸோ அங்கே போகிறேன். அங்கே ஒரு பெண்மணி வாங்க சொல்லிவிட்டு இவருக்கு நீர் கொடுத்து உபசரித்து ஸ்நானம் பண்ணுறதுக்காக ஏற்பாடு பண்ணி புது வஸ்திரம்லாம் வச்சுருக்காங்க, எல்லாமே கொடுக்குறா. ஆகாரம் பண்ண முடியாத அவள் என்ன ஜாதி நமக்கு தெரியாது. ஸோ பழங்கள்லாம் கொடுக்குறா. பழத்துக்கு பாலுக்கெல்லாம் தோஷம் இல்லைன்னு சொல்லியிருக்கு. நல்லா புரிஞ்சுக்கணும். யார் என்ன கொடுத்தா அது வாங்கிக்கலாம், சாப்பிட்லாம், தப்பே இல்லை. ஸோ பழங்கள்லாம் சாப்பிட்டுருக்க, அப்படியே மந்திர உபாசனையும் பண்ணிட்டுருக்காரு. அப்படியே இந்த மாதிரி இருக்குது. இந்த மாதிரி இருக்கும்போது அந்த பெண்மணி இவரை கவனிச்சுட்டு வாசப்படியில் போய் கதவை சாத்துறதுக்கு போகிறார். கதவை சாத்திட்டு டபால் இவரை மடியில் போன்றார் இந்த பெண்மணி. இவர் இது 2 கட்டா நிலைமையில் உட்காந்துட்டோம். நம்ம அவளை பிடிச்சி தள்ளவும் முடியாது. அந்த மாதிரி உட்காந்து என்ன செய்யறது, அம்பாளை ஏதோ உபாசனை பண்ணுறார். அப்போ நினச்சி ஆத்மஹத்தி, அதாவது மூச்சை அடக்கிட்டு பிராணம் விட்டணும்னு பார்க்குறாரு. அது மாதிரி பண்ணும்போது அப்படியே அப்பா சொல்கிறா, மழை பண்ணக்கூடாதுன்ற அவளை. இந்த மாதிரி ஆகிடுச்சுன்னு சொல்லும்போது அவரோட உடம்பு பாடி ஹீட் ஆகிறதுக்கு பதில் கோல்டு ஆகிட்டே வந்துடுது. பல்ஸ் ரேட்லாம் டவுன் ஆகிடுறது, சில்லுன்னு ஆகிடுது. டக்குனு எழுந்துடுறா. உட்காந்த பொன்மணி எழுந்துட்டு மன்னிச்சிருங்க, காலில் நமஸ்காரம் பண்ணுறாங்க. உங்கள் அருமை பெரியாமல் பண்ணிட்டோம், நாங்கள்லாம் ஒரே கும்பல் தான், உங்களை டெஸ்ட் பண்ணுறதுக்காக வந்தோம் நாங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு அவள் திருடிய பொருள்கள் எல்லாம் கொடுத்துட்றா. அவர்கிட்டயே கொடுத்துட்டு நீங்கள் போங்க அப்படிங்கிறார். சரின்னு சொல்லிட்டு அந்த நேரத்தில்
இந்த நரசபுரத்துலேருந்து ஆட்கள் வந்துடுறா, வண்டி வந்துடுறது. அந்த வண்டியில் ஏறி உட்காந்துக்கிறார் அவர். ஹீ ஸ்டார்டட் மூவிங். கொஞ்சம் தூரம் போகிறதுக்குள்ளே பார்த்தா எல்லாமே டிஸப்பியர் ஆகிடுது. அந்த குடிசை வீடு, அந்த பெண்மணி கூட வந்த ஆட்கள் எல்லாமே, இந்த கொள்ளக்காரா எல்லாமே டிஸப்பியர் ஆகிறார். சாஸ்திரி சொல்கிறார் வனதுர்கா தான் டெஸ்ட் பண்ணா என்ன அப்படின்னு சொல்கிறார். அவன் படியில் உட்காந்து துர்கையே பாலா சின்ன பொண்ணா உட்காந்துக்கிறார். இது சொல்லப்படுறது. அம்பாள் பாலைக்கு மேலே ரொம்ப அதீத பக்தியாக இருந்ததுனால தெனாலின்ற ஊர் அந்த சண்டையில் பக்கத்தில் தெனாலி இருக்குது. இந்த தெனாலியில் அவர் அம்பாளுக்கு பாலைக்கு ஒரு கோவில் கட்டுறார். பாருங்கள், இங்கே நெம்பிலி தூண்டு ஒரு சுண்டு வர அளவு கூட இருக்காது அந்த பாலாம்பிகை. இந்த நெம்பிலி 7 மணி ரொம்ப அது சொல்லுவார். இவ்வளோ மணி அழகான பாலை பாருங்க. 4 கரங்கள் இந்த அம்பாளுக்கு. 4 கரத்தோட மேல் கையில் புஸ்தகம் அக்ஷமாலையும், முன் கையில் வராபயத்தோட தெனாலியில் இவர் ராகவ நாராயண சாஸ்திரியால் கட்டப்பட்ட பாலாம்பிகை கோவில் இது. இந்த கோவிலை அங்கே தனியாக அதுக்கு சோத்திரம்லாம் எழுதியிருக்கார் அவர். அதில் கொஞ்சம் கிராமட்டிக்கல் மிஸ்டேக் இருக்குன்னு சொல்லும்போது அம்மா சொல்கிறார், அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. ராகவ நாராயண சாஸ்திரி எனக்கு அப்பா மாதிரி, எனக்கு அவரெல்லாம் சொல்கிறாரு அதுதான் பாடணுன்றார். ரொம்ப வரப்பிரசாதி. அந்த கோவிலில் போய் உட்காந்து தியானம் பண்ணி இதெல்லாம் பண்ணால் அவளுக்கு எப்பேற்பட்ட இது பிரச்சனையும் சால்வ் ஆகும் சொல்லப்படுறது. தெனாலியில் இருக்குது இந்த பாலாம்பிகை கோவில். இதனுடைய மிச்ச உருவங்கள் காமிக்கிற பாருங்க. அலங்காரம், பாலாம்பிகையோட அலங்காரம். தெனாலி நின்ற நிலையில் இருக்கா, உட்கார்ந்த நிலையில் இல்லை. தமிழ்நாட்டிலலாம் விக்கிரம் உட்கார்ந்த நிலையில் இருக்குது. இது நின்ற நிலை. ரொம்ப ஃபேமஸான கோவில் சொல்லப்படுது இந்த பாலாம்பிகை கோவில். இப்படியே ஆறுது. பாலாம்பிகையே தியானம் பண்ணிடுறார். கொஞ்சம் நாட்கள்லாம் ஓடுறது. இஸ் ஆல்சோ கெட்டிங் ஓல்டு. அவரோட கடைசி காலம் வந்துடுறது. அப்போ சொல்கிறேன், அம்மா நான் வந்துடுறேன் உங்கள்கிட்ட, என்னை அழிச்சும் போய் ஜாக்கிரதையான்ற. அவள் கவலைப்படாத, உன்னை பூ மாற அழிச்சும் போகிறான்ட்டு பூ மாற அழிச்சும் போகிறான். அவள் இறந்துப்படும் போது அவர் சமாதி வைக்கலை. அவள் பாடியை பசங்கள்லாம் இருக்காள், ஆம்பளை பசங்களாம் இருக்கா. கருமாகாரிங்கெல்லாம் பண்ணும்போது ஆந்திரா பேப்பரில் அந்த காலத்திலே வந்திருக்குது, நியூஸ் பேப்பரில். அவள் சிதையில் அடுக்கி அந்த சிதையை தீமூட்டும் போது அதுலேருந்து அம்பாள் ஆட்டம் ஒரு பெண்ணு ஒரு உருவம் வெளியே தனியாக அப்படியே மேலே ட்ராவல் பண்ணி மறைஞ்சு போச்சான். எல்லாம் 100கணக்கான பேர் பார்த்துருக்கா. ஸ்கேம் இன் ஆந்திரா நியூஸ் பேப்பர். நிறைய புக்ஸ்லாம் வந்துருக்கு இந்த ஃபோட்டோ. நான் முன்னாடியே பார்த்துருக்கேங்க. பாருங்கள், ஒரு உருவம் தனியாக அதுலேருந்து வருது, இந்த பாடியிலேருந்து. இது அப்படியே மேலே ட்ராவல் பண்ணி மேலே விண்ணில் போய் மறைஞ்சி வருது சொல்லப்பட்டிருக்கு. அப்பேற்பட்ட மகான் இந்த தாடைப்பள்ளி ராகவ நாராயண சாஸ்திரி. அவரால் கட்டப்பட்ட கோவில். அவரை உட்காந்து குர்ச்சின்றது ஈஸ்டி சேராட்டம். அதில் அவர் 2 பேர் படத்தை வச்சிருக்கா. இதில் தான் உட்காந்து அவர் தபஸ் பண்ணியிருந்தார். அங்கே இருக்க சண்டோலோ கிராமத்தில் இருக்குது. வனதுர்கா நேரவே அவருக்கு காட்சி கொடுத்துருக்கா. பாலாம்பிகை நித்தியப்படி விளையாடி இருக்கா அவர்கிட்ட. அப்பேற்பட்ட பெரிய மகான். நம்ம அடுத்த பிரதேசத்துலாம் இருந்திருக்கார் அவர். காஞ்சி பெரியவர் பார்த்து இன்டர்வியூ பண்ணியிருக்கார். அதே மாதிரி பேர் சிங்கேரி அபினவ் வித்யாசங்கரர் அவரை தேடி போய் அவருக்கு மரியாதையெல்லாம் பண்ணியிருக்கார் கேள்வி. அப்பேற்பட்ட மகான் சமீப காலத்தில் நம்மளோட இருந்திருக்கார். நமக்கு தெரியல. இப்போ எல்லாத்துக்கும் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணிருக்கு. அந்த காலத்து அட்வர்டைஸ்மெண்ட்லாம் இல்லை. ஆனால் அவருடைய பாலாம்பிகை கோவில் பிரத்யட்சம் பேசுகிற தெய்வமாக இருக்காங்க. இதை சொல்லி அவருடைய இந்த 6வது பதியோட தாடைப்பள்ளி ராகவ நாராயண சாஸ்திரின்ற மகானுடைய சரித்திரத்தை நிறைவு செய்கிறேன். தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. வேறு மந்திரமே தெரியல. கணபதியும் பாலையும் 15 போதும். ஓமைங் கிளீம் சோசோம் கிளீம் மெய் ஓமைங் கிளீம் சோசோம் கிளீம் மெய் ஓமைங் கிளீம். சடாட்சரியாக தான் சொல்ல, நவாட்சரியாக சொல்கிறதில்ல. பாலா மந்திரம் ஓம் ஐங் கிளீம் சௌ. இது 3 எழுத்து தான். ஆனால் சொல்கிற வழக்கம் அப்படின்னா சடாட்சரியாக சொல்கிறது, 6 எழுத்தாக தான் சொல்கிறது வழக்கம். இதை சொல்லி இந்த பகுதியை நிறைவேற்றுகிறேன். இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க.